வேறு ஒரு வார்த்தையும் அதை நான் சேர்ந்து எடுப்போம். சொல்லி நான் சொல்லிட்டேன், நீ அதை பார்த்துக்கப்பா, எனக்கு ஆண்டவர் தருகிறது என்று சொல்லி. சங்கீதம் 48 நம்ம ரொம்ப நமக்கு மனதில் நிறுத்தப்பட்ட வசனம் தான். ஆனாலும் கர்த்தர் அதை இந்த மாதத்திலே நம்ம கொடுத்திருக்கிறார். 48ஆம் சங்கீதம். அதிலே கடைசி வசனம் 48. இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்தும். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தையும் தேவன் கொடுத்தார். ஆனா அது மனதில் எனக்கு சமாதானம் இல்லாதனாலே இது வேண்டாம் என்று பண்டிகைகளை ஆசிரியுங்கள், சத்துரு வழியாய் கடந்து வருவதில்லை என்று பண்டிகைகளை ஆசிரி பொருத்தனையை செலுத்து. அந்த வார்த்தையை தேவன் கொடுத்தார். நாகும் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே அதையும் ஆசிரியர். நாகும் 15. Oh Judah, perform your vows. வாசிக்கலாமா? 15. For the wicked one. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. துஷ்டன் சங்காரக்காரன் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்டான். இந்த வார்த்தைகளை கொடுக்கிற தேவன் சதா காலம் உள்ள தேவன். நம்மை மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் அல்லேலூயா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பலவிதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராக சாதகமாக பாதகமாக வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, பயப்படாதீங்க. தேவன் நீ ஆராதிக்கிற தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உள்ள தேவன், மரண பரியந்தம் உங்களை நான் நடத்துவேன். அது மட்டும் இன்னொரு வார்த்தை நம்ம வாசிச்சோம். பயப்படாத, சமானத்தை அறிவிக்கிற, சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்கள் எவ்வளவு மலை மேல் அழகானவைன்னு சொல்லிட்டு சத்துரு துஷ்டன் ஒளிந்து போனான், இனி அவன் எழுந்திருப்பதில்லை என்று நாம் வாசித்தோம். நிச்சயமாகவே இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட கிரிகளை தேவன் செய்வார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறணும், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். அதற்காக சதா காலம் உள்ள தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு முறை அதை வாசிக்கிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படிலாம் நடத்துவார்? யாத்திராமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். நிச்சயமாய் நடத்துவார். எப்படிலாம் நடத்துவார்னு நான் வேகமா சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். 19:1 முதல் பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் முதல் நாளிலே சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்தார்கள். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். இது ஒரு ஜேர்னி, இது ஒரு பிரயாணம். மறந்துடாதே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரயாணம். நிச்சயமாகவே அந்த பிரயாணத்திலே நம்ம பாடுறது மட்டுமல்ல, மேடு உண்டு, பள்ளங்கள் உண்டு, பலவிதமான ஜனங்கள் வருவார்கள். தயவாய் நீங்க கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த பிரயாணத்திலே நாமும் ஓடணும், பிரயாணத்துல கடக்கணும், கூட வரவங்களையும் பிரயாணத்துல பார்க்க வேண்டியிருக்கும், பேச வேண்டியிருக்கும். அங்கங்கே எல்லாம் அது ஒரு கூட்டம். அப்ப அந்த கூட்டத்திலே நம்ம நேர் வழியாய் நடக்கும்போது நம்மளுக்கு பின்னாடி இருக்கணும் பார்ப்பாங்க, முன்னே போனவங்களுக்கும் சொல்ல தெரிய வரும், நம்ம நேர் வழியாய் போகிறாள், நேர் வழியாய் போகிறார் அப்படின்னு கர்த்தரும் பார்க்கிறார். ஜனங்கள் முன்னே போகிறார்கள், மோசே நடத்துகிறார். ஆனா பரத்திலிருந்து தேவன் மனிதனை பார்க்கிறார். அதான் சொன்னாரு, நீ எப்ப புறப்படணும், எப்போ ரெஸ்ட் எடுக்கணும்னு மேகம் எழும்பும், மேகம் அமரும். ஒரு அப்ப நீங்க கூடாரத்தை போட்டு இவ்வளவு கண்ணுங்கருத்துமாய் கண்காணித்து வந்தார். மேல இருக்கிறார் ஆண்டவர். அதான் 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அங்கிருந்து நம்மளை பார்க்கிறார். அப்ப நம்ம பிரயாணத்துல ஓடுகிற நம்ம எல்லாரும் நிதானமாய் அழகாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம ஓடணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டேன், யாருக்கும் நம்ம இடர்லாம் இல்லாமல். அல்லேலூயா. நல்லவர். நம்ம ஓடும் போது நம்மை அழகாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இது ஒரு பிரயாணம். நீ படிச்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எகிப்து தேசத்துல புறப்படுறாங்க, 3ஆம் மாசம் சீனாய் வனாந்தரத்துக்கு வராங்க. இப்ப கிட்டத்தட்ட 90 நாள். இப்ப இருக்க கேலண்டரா என்னன்னு தெரியல,
அவர்கள் திரும்ப பிரயாணம் புறப்பட்டு சீனாய் அங்க வனாந்திரத்துல இப்படி போறாங்க. இப்ப மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். ஆமீன் சொல்லாம எல்லாரும் ஏறி போகல. ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ யாரும் மேல வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமீன். யாரும் மேல வரக்கூடாது, நீ மட்டும் வா. ஆரோன் கூட வர வேணாம், நீ மட்டும் வா அப்படின்னு சொல்லி மோசையோடு தேவன் பேசுகிறான். சுருக்கமா சொல்றேன் பாருங்க. தேவன் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், என்ன சொல்லணும், என்ன செய்யணும், மோசைக்கு தான் தருவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னாடி ஒரு அழிலே சொல்லுங்க, நிச்சயமா சொல்லுவார். மோசை திருமணம் ஆயிருந்தா மோசை மனைவிக்கும் வேறு விதமா பெண்களுக்குரிய சொல்லியிருப்பாரு. ஒரு அழிலே சொல்லுங்க. அப்ப மோசை நான் உயர்த்திக்கல, அதுதான் நியமம், அதுதான் பிரமாணம். ஒரு அழிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதுதான் தேவனுடைய திட்டமே. அதனால மோசையை பார்த்து சொல்லி கீழே போய் எல்லாருக்கும் சொல்லுப்பா. என்ன சொல்றாரு, 4 வசனம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் எப்படி நம்மை நடத்துவார்னா, அல்லேலூயா, கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து, ஆமே, உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டேன். நம்மை சுமந்து கொண்டு நடத்துகிற தேவன். ஒரு அழிலே சொல்லுங்க. வாசிக்கும் போது எனக்கு நிறைய பாரங்கள்லாம் போச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல. ஏன்னா எனக்கு நிறைய பாரங்கள் உண்டு. ஆமே. கிருபா சித்தப்பா இறந்தப்போ அவருடைய ஸ்தோத்திர கூட்டத்துல ஒரு ஊழியர் சொன்னார், இன்னைக்கு ஞாபகம், அவங்க மறந்துருப்பாங்க. ஊழியர்கள் எல்லாம் மினுக்கான வஸ்திரங்கள் போட்டிருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள் இருக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்படி ஊழியர்கள், விசுவாசிகள், நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன், ஒரு கழுகு தன்னுடைய குஞ்சுகளை, குட்டிகளை எப்படி சுமக்கிறதோ அது போல நானும் என் அண்டையிலே உங்களை நான் சேர்த்து கொண்டதை கண்டிருக்கிறீர்கள். இப்பயே புலம்புறீங்க. ஆமே, இந்த மாதமோ உங்களை நான் என் அண்டையிலே சேர்த்து கொள்ளுவேன். அது உங்களுக்கு தெரியும், பெரிய கழுகுகள் அந்த குஞ்சு கழுகுகளை, குட்டிகளை மலை மேல், அது எப்போதுமே கூடு கட்டுறது மேலதான். அது உயர்ந்த பர்வதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இங்கிலீஷ் சேனல்ல பார்த்துக்கலாம், நீ வேணா பாருங்க அதை குறிச்சு டீட்டெயில். அப்ப அங்கிருந்து விடுமா அந்த குட்டிய, அது கீழே விழும்போது பயந்துகிட்டே சாக போகிறோம்னு நினைக்கிற, மேலிருந்து வந்து பெரிய செட்டை, அது மூஞ்சி நீ பார்த்திருப்பீங்க, ரொம்ப பெருசா, உண்மையான பருந்து கழுகு, ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு மனிதனை விட பெரிய அளவில் ரெக்கைகள்லாம் பெருசா இருக்கும். அது வந்து அப்படியே அந்த செட்டையில தூக்கி திரும்ப போயிடும். இப்படி போய் ஒவ்வொரு நாளும் மேல இருந்து கீழே போட 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 இந்த குட்டி கழுகு, குஞ்சு கழுகுக்கு பயம் வரும், அதே சமயம் பாதுகாப்பு இருக்கும். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. கடைசியா ஒரு நாள் இதே போல போடும்போது இந்த குட்டி குஞ்சு கழுகு மேல இருந்து கீழே வரும்போது செட்டைகள் அதுக்கு முளைச்சிருது, ரெக்கைகள் முளைச்சிருது. அப்ப தானாவே பறக்க ஆரம்பிக்குது. ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒருவேளை திடீர்னு அதை பறக்க சொன்னா தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொரு நாளும் பயிற்சி வைக்கிறது போல என்னால ஆணித்தரமா சொல்ல முடியும், நம்மள ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பயிற்சி வைக்கிறார். ஆமே. இதுல நன்மை தீமை எது நம்ம அறிஞ்சு நன்மையோடு நம்ம ஒட்டி கொண்டால் நமக்கு நன்மை வரும். ஆமே. நீ எதை விதைக்கிறாயோ அவ்வளவுதான். என்ன சரியா அது நம்ம பணத்துக்கு மட்டும் எடுத்துக்குவோம் இல்ல, எதை விதைத்தாலும் அதை அறுப்போம். ஆகவே நம்ம இன்னும் நல்ல, அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்கு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கனி வைத்திருந்தார். ஆமே, குட் அண்ட் ஈவில். அந்த ஃப்ரூட்டை வச்சிருந்தார், ஃபர்பிடன், தவிர்க்கப்பட்ட பழம். ஆனா அதுதான் போய் சின்ன. அப்ப நம்மளும் அப்படிதான், எது தவிர்க்கப்பட வேண்டுமோ அதை இந்த 11 மாதங்கள் செய்திருக்கலாம். ஆனா அது 12வது மாதத்திலோ வரக்கூடிய வருஷம் தீர்மானமாய் தீர்க்கமாய் நம்ம முடிவெடுத்தால், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நிச்சயமாய் அவர் நடத்தி கொண்டு போய் அவரோடு சேர்த்து கொள்ளுவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இரண்டாவது எப்படிலாம் நம்மை நடத்துகிற 5ஆம் வசனம் பாருங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, அது ஏங்க உள்ளபடின்றாரு? அந்த வாக்கு கேட்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா உள்ளபடின்னு அழுத்தி மோசே சொல்றானா எத்தனையோ முறை. நீ வேணா 78ஆம் சங்கீதம் வாசிச்சு பாருங்க. நேற்று கூட தியானம் பண்ணோம். எத்தனையோ தரம் வனாந்திரத்தில் எனக்கு கோபம் மூட்டினார்கள், வராமே என் வல்லமை மட்டுப்படுத்தினார்கள், கோபம் மூட்டினார்கள், திரும்பி பார்த்தார்கள், பரீட்சித்தார்கள், எகிப்துக்கு திரும்பி போனார்கள். வராமே எத்தனை திரும்ப மார்ச் பாஸ், வாக் பை வாக் அல்ல, இருதயத்தில் எகிப்துக்கு போனார்கள். ஒரு அழிலிய சொல்லுங்களேன், நீ போகாட்டி போக வைப்பான் பிசாசு, அவன் வேலையா தானே. நம்ம விழும்போது சிரிப்பான், நமக்கு பிரச்சனை வரும்போது அவன் பேசுவான், இதான் வேலை. இதை சொன்ன நிறைய பேர் புரியல சபையிலையும். அவன் தேவன் நேசிக்கிறார், அவர் உங்களை நேசிக்கும், நம்முடைய சபையை நேசிக்கும் போது உங்களை மட்டும் இல்ல, ஊழியன் நேசிக்காமல் இருப்பானா? நிச்சயம் நேசிப்பான். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சத்தம் வர மாட்டேன், சத்தமா ஒரு அழிலையோ சொல்லுங்க.
நம்ம தவறான புரிந்து கொள்ளுதல், தவறான நபர்கள், தவறான ஐக்கியங்கள், அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுவான் பிசாசு. இல்ல பத்தியா அப்படின்பா, இல்லை ஒரு ஆமைன்னு சொல்லு. ஏன்னா அறியாதவனுக்கு சில அடிகள், அறிந்தவனுக்கு அநேக அடிகள். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் வசனம். ஆண்டவருடைய வார்த்தை பயந்து ஊழியம் செய்கிற நம்ம விசுவாசிகளா இருக்க நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கழுகு தன் குட்டிகளை செட்டைகளில மூடி எடுத்துக்கொண்டு போய் தன்னிடத்தில் சேர்த்துக்கொள்ள ஒரு நாளும் குட்டிகளை விடாது. அதனால கழுகு ஆண்டவர் உதாரணங்கள். அதே போல உங்களை நான் டெய்லி சேர்த்துக் கொள்ளுவேன். இரண்டாவது, என் வாக்கு உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கை கொள்வீனால், கண்டிஷன் வந்துருச்சு பாருங்க. கண்டிஷன், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த இப்ப வசனம், ஆசீர்வாதம் 4 சேர்த்துக் கொள்ளுவார். உண்மை, நம்ம யாரு இருந்தாலும் சேர்த்துக்கிறார். ஆனா தேசத்துல வாழும்போது நமக்கு சம்பத்து பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். கொடுக்காமல் இருக்க மாட்டார். பெருகும் போது ஒரு கண்டிஷன் வைக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்க தயவு செய்து. நம்ம நன்மைக்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் கொடுக்கப்பட்டு, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, ஆமென், புரியுதா? கண்டவர்கள் சொல்லுகிற வார்த்தையின்படி அல்ல, என் வாக்கு, என் ஊழியர் சொல்லுவதை, ஊழியம் மூலமா கர்த்தர் பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வாக்கை நீ கேட்டு அது கடிந்து கொள்ளுதலா இருக்கலாம், சில நேரத்துல நேரடியா சொல்றது போல இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம அதெல்லாம் பொருட்படுத்தவே தேவையில்லை. நம்ம கவனி, ஏசப்பா கிட்ட வரதுக்கு முன்னாடி சந்திக்க அவமானமா யோசிப்பாரு. ஒருவேளை நீங்க சந்திக்கலாம், நான் பொறுப்பல். உங்களை பத்தி நிறைய தெரியும், சாட்சி சொல்லிக்கிறேன். நிறைய அவமானங்களை சந்திச்சிருக்கிறோம். ஒரு அடியிலே சொல்லுங்க, நம்ம பிறந்த இடத்துலயும் சரி, ஒரு ஆமே நாடிகளே சொல்லுவேன், அப்பா உருப்படாதவன் பாரு, நீ இருக்கிறது வேஸ்டடாம் பாரு, அவ்வளவு நன்மைக்கு தான். ஆனால் அந்த காலகட்டத்துல, அந்த வயதுல ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன், உற்சாகப்படுத்திருக்கணும். அது அந்த காலம் வேற. அதுல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்க தாத்தா எப்படி தெரியுமா, எங்க அப்பா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. தாத்தாவது அப்பாவது போன் நோண்டின்னு போற காலம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அதனால அப்படி நோன்றதுனால கர்த்தர் மாறல. ஒரு அடியிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய கட்டளைகள் மாறல, கர்த்தருடைய அன்பு மாறல. கர்த்தர் எதிர்பார்க்கிற 10 கட்டளை ஒத்த கற்பனை. ஆமை மார்க் 12, 31, 32 மாறல. முழு இருதயத்தோடு, இருதயத்துல எந்த வஞ்சனை, கசப்புகள் எந்த இருந்தா அது அன்பு கிடையாது. இப்போ நம்ம சிந்திப்பது அதான். கர்த்தர் ஆமே நமக்கு நன்மைக்காக தவிர வேற எதற்காக சொல்ல மாட்டார். அவே நாம் சேர்ந்து கொள்ளுகிற ஒரு பாதை. ஆமே. இரண்டாவது பாருங்க, நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பு, பூமியெல்லாம் என்னுடையது. கவலைப்படாது, எல்லாம் உனக்குதான். சம்பத்துனா என்ன? எங்க பெரியப்பா ஒருத்தர் இருந்தாரு, பெரியசாமி பிள்ளை. இன்னைக்கு திலைநகர் 5வது திலைநகர்லாம் ரிச் ஏரியா திருச்சியில. அதே அப்ப சின்ன ஊர், இப்ப பெரிய ஊர். அங்க போனீங்கன்னா பெரிய பெரிய வீடுங்க வந்துருச்சு. இப்ப நான் போவேன், தெரு தெருவா கூட நடந்து போவேன். ஆட்டோ பஸ்ல போக மாட்டேன். எங்க ஊருக்கு மட்டும் போயிட்டா சித்தி வீடு அங்கேயும் வச்சு அங்கெல்லாம் போனா நடந்தே போவேன். ஏன்னா அந்த ரோட் எல்லாம் பார்ப்பேன். சுத்தின இடம், பட்டம் விட்ட இடம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க பெரியப்பா வீட்டு பக்கம் இப்ப போனேன், 5th கிராஸ். தில்லை நகர்னாலே 11 கிராஸ் உண்டு. ஒவ்வொரு 2 பக்கமும் ரோடு, நடுப்புற பெரிய பெரிய ஏரியா. பணக்கு அங்க என் பெரியப்பா, அவர் பேர் என்ன தெரியுமா, மிராஸ்தர். அப்பவே 150 ஏக்கர் வச்சிருந்தாரு. சோ கார் நம்பர் தெரியுமா, அப்பவே ஃபேன்சி நம்பர் 1 2 3 4 வந்துட்டாலே, பெரியப்பா வந்துட்டான், எல்லாம் கிளம்பு, தேட்டர் கூட்டு போவாரு. பெரிய சொத்து. என் சொந்த கூட பிறந்த எங்க 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 உறவு. அப்போ பாருங்க, பேரு சம்பத்து. அதுதான் சொல்லுவார். சம்பத்துனா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம். அப்போ உங்களை உயர்த்துறார். நம்மளை உயர்த்துவது தேவனுடைய வேலை. உயர்த்தாம இருக்குமா? அப்போ உயர 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 அந்த இடத்துல இதை சொருகிறார். என்ன? என் கற்பனைகளை கை கொண்டார், என் வாக்கை உள்ளபடி கேட்டார். திரித்து வருகிறது அல்ல, திரித்து சொல்லுகிறாமே. வெயிட் பண்ணுவான் பிசாசு, அது அப்படி சொல்ல, இது உனக்காக தான் சொன்ன. இல்ல, நம்ம இல்லாம ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஒரு அடியிலே சொல்லுங்க. 2வது சொன்னா சொல்லிட்டு போட்டோம், நம்ம ஊழியர், நம்ம நம்ம குடும்பம். ஆனா பிசாசு விட மாட்டேன். ஏன்? இந்த சம்பத்தை கெடுக்க பார்ப்பான். அல்லேலூயா. பூமி எல்லாம் 2வது குறிப்பு, உங்களை ஆசீர்வதிக்கும்படி நடத்தி கொண்டு போவார். ஆமை. 3வதா சொல்லி முடிக்கிறேன். 6, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த சாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னார். ஒரு ஆமேன் சொல்லலாம். சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா. 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி. ஒரு ஆமேன் சொல்லலாம். யாரை நம்ம விசுவாசிக்கணும்? கர்த்தரை தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? திரும்ப வாசி பாருங்க, பொறுமையா. அப்பொழுது, சேர்ந்து வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் மோசேயாகிய உன்னோட பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றென்றைக்கும். யாரு இந்த உன்னை? யாரு? மோசே. அதனால பவுல் சொல்லு,
கவனிக்கணும். எப்படி ஒத்த வசம் பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். நான் எடுத்து தரேன், என்னை பின்பற்றுவர்களாய் இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லு. எப்படி சொல்ல முடியும்? கடவுளை தான் பின்பற்றணும். ஆனா பவுல் சொல்லு, இந்த பூமியில ரெப்ரசன்ட் பண்றதுனால ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அங்கே கர்த்தர் கவனமா இருப்பார். சொல்லுகிறத செய்கின்றார். ஆமே ஒபே, அவன் செய்யறது படி செய்யாது. ஒரு அணிலிஸ் அங்கேயும் சில ஒளியை மாட்டிக்குவான். அது துன்மார்க்கம் நடப்பாங்க, பேசுவாங்க, ஆதாயத்துக்காக எல்லாம் கட்டுவ போவாங்க, வருவாங்க, அது வேறு. ஆனா நம்ம எல்லாரையும் ஆண்டவர் அழைத்தது, ஆமே, நம்மை கழுகுகள் தன்னுடைய குஞ்சுகளை குட்டிகளை சட்டைகளினால் அரவணைத்துக் கொள்ளுகிறது போல ஒரு துஷ்டனும் அது தொட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை கழுகு கொடுப்பது போல கொடுத்து என்ன பண்ணுது? தன்னண்டையில் சேர்த்துக் கொள்ளுது. அப்ப நம்ம சர்ச்சில் உங்க வாழ்க்கையில் எது நடந்தாலும் கவலைப்படாதீங்க. யாரு மேலே கசப்பு குற்றங்கள் வேண்டாம். உங்களை திரும்ப தம்மண்டையில் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஒரு ஆமேன். அதற்கான பாதைகள் தான் எதுவா இருந்தாலும் சரி, முடிவு. அதனாலதான் அங்க யோசேப்பு சொல்றான், எல்லாரும் நிக்க வச்சு சொல்றான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஒரு ஆமேன். எல்லாரையும் பார்த்து சொல்றான், நிறுத்தி வச்சு. அந்த தைரியம் நமக்கு இருக்குமா? எல்லாரையும் கூப்பிட்டு நிறுத்தி அப்படி ப்ரூவ் பண்ண முடியாது. சில நழுவிடும், சில ஓடிடும். இல்ல அது இல்ல 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 இப்படி சொல்லிட்டு மாற்றி சொல்லிட்டு அவன் சொல்றான் தைரியமா. அதுதான் நல்லது. எப்போதுமே நம்ம ஒரு மனமாய் தேவனோடு இருக்கும் போது அவர்கிட்ட ஓப்பனா சொல்லலாம். இது நடந்தது எல்லாமே நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சொல்றான், ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றும் நன்மையாய் முடியப்படுகிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய இந்த மாதம் முழுவதும் வருகிற வருஷம் எல்லாம் கர்த்தர் நம்மை அழகாய் நடத்துவார். ஆமே, சதா காலங்களில் நம்மோடு இருக்கிற தெய்வம் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். எப்படி நடத்துவார்? தம் மண்டையில் சேர்த்து கொள்ளும்படி நடத்துவார். நம்மை சம்பத்தை பெருகும்படி நம்மை நடத்துவார். மூன்றாவதாக அவருக்கு சொந்த ஜனமாய், சொந்த ஜாதியாக அவர் தம்மோடு வைத்துக் கொண்டு எங்கை விட்டு கொடுக்காமல் நம்மை நடத்துவார். ஆகவே அவர் கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு வருகிற ஊழியனோடு நம்ம விசுவாசித்து கேட்கும் போது, நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். 7 மணிக்குள்ள ஆண்டவர் சமூகத்திலே திரும்ப அந்த வார்த்தையை சொல்றேன். ஆமே, அல்லது கழுகுகள் தங்கள் சட்டைகளுக்குள்ளே ஆமே சேர்த்து கொண்டு திரும்ப ஆமே கொண்டு வந்து சேர்ப்பது போல, அந்த கூட்டிலே பத்திரமாய் வைப்பது போல இந்த மாதம் முழுவதும் சதா காலம் உள்ள தேவன், அல்லேலூயா, மரண பரியந்தம் நடத்துகிற தேவன், அல்லேலூயா, உங்களை நம்மை சபை ஊழியங்களையும் சேர்த்து கொள்ளுவார், நடத்துவார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவரை கீழ்ப்படிந்து, ஆமே, கீழ்ப்படுகிற பிள்ளைகளோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு, அல்லேலூயா, அன்போடு கூட நம்ம எல்லாம் அதை செய்யும் போது தேவனுக்கு சொந்த சம்பத்தாய் இருப்போம். ஆமே, அவருக்கு சொந்த சம்பத்தாய் இருக்கும் போது பூமி எல்லாம் என்னுடையதுன்னு வேற சொல்றாரு. அப்ப பூமியில் உள்ளதெல்லாம் நீங்க விரும்புகிறதெல்லாம் இந்த மாதத்தில் தருவேன். அல்லேலூயா. ஆமே, கடைசியா சொல்றாரு, எனக்கு பரிசுத்த ஜாதியாவோ ஆசாரிய ராஜ்யமாவோ இருப்பீர்கள், ஊழியம் செய்கிறவர்களா இருப்பீர்கள், என் நாமத்தை சுமந்து கொண்டு போவீர்கள். அல்லேலூயா. என் நாமத்தை சுமக்க ஆமே, என்னுடைய சட்டைகளுக்குள்ள நீ வர வர உனக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். ஆமே, கொளுத்த கண்டுகளை போல் வளருவீர்கள். அல்லேலூயா. அந்த கழுகு சட்டைகளை அடித்து நம்மை பாதுகாத்து குஞ்சுகளை பாதுகாப்பது போல, அல்லேலூயா, ஆண்டவர் நம்மை இந்த மாதம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுவார். எந்த கொள்ளை நோய்களோ, வாதை நோய்களோ, மனுஷர்கள் விடுகிற பெருமூச்சுகளோ, சதி நாசமோசங்களோ கொண்டு நம்மை சேதப்படுத்தாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி, அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 40:31 சொல்லுது. ஏசாயா 40:31, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல் சட்டைகளை எடுத்து மேலே எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் சோர்வடையார்கள், களைப்படையார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலேயும் நாம் வாசிக்கிற உபாகமத்திலே, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகள் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே வழி நடத்துவார். ஆமே, அந்நிய தேவன் நம்மோடு இருப்பதில்லை. அந்நிய தேவன் என்பது என்ன? கொலேசியர் 3 வாசிக்கிறது போல, ஆமே, நாளை பொருளாசின் விக்கிரகாராதனை, கலகங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், போட்டிகள், இணங்காமை, இரக்கம் இல்லாமைகள், இப்படிப்பட்டவையெல்லாம் நம்மோடு இருப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார். ஆமே, உங்களை சுமந்து கொண்டு போவார், உங்களை சட்டைகளை விரித்து பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் தம்முடைய உன்னதமான இடங்களிலே கழுகு கொண்டு போய் குஞ்சுகளை பராமரிப்பது போல உங்களுக்கு உன்னதமான ஆசீர்வாதங்களையும் உன்னதமான நினைவுகளையும் உன்னதமான வழிகளையும் திறந்து
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் வருமானங்களையும் தொழிலையும் ஊழியங்களையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.